ஃபைனல் மேட்சுக்கான டேஸ்ட் டைம். கல்லல் வெண்புறா வர்சஸ் அரண்மனை சிறுவயல். ஹெட் கால்ஸ். டேஸ் வின். அரண்மனை சிறுவயல் டேஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ அட் லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல இங்க லாஸ்ட் மேட்ச்க்கு வந்தாச்சு. ஃபைனல் மேட்ச். நல்ல பேட்ஸ்மேன் கிராண்ட் ஃபினாலே எதிர்கொள்றாரு. பார்வையாளர்களுக்கு ஒரு நல்ல அலர்ஜி. கல்லல் வெண்புறா வெர்சஸ் அரண்மனை சிறுவயல். அழைக்கக்கூடிய கோபி ஆடு முனைக்கு தள்ளப்பட்டு கல்லல் வெண்புறா. இந்த மேட்ச்க்கு வந்து 6 ஓவர் கொடுத்திருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பா யூஸ் பண்ணனும். சோ 2 ஓவர் மட்டும் பவர் பிளே. சோ கல்லல் வெண்புறா வந்து பேட்டிங். ஓபனிங் பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்ல. உள்ள சுனில். ஃபர்ஸ்ட் பாலே மிட் விக்கெட் ஆடிட்டாருங்க. ஹியூஜ் ஆறு. ஃபைனல் மேட்ச் இங்க யாரோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த முதல் பாலே யாரை பதிவு பண்ணிட்டாரு கோபி. செகண்ட் பால் ஷாட்டுங்க. இந்த மாதிரி நேருக்கு நேரா ஆடிட்டாரு. ஃபிளாட்டா போய் அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஆறுங்க கொடுத்திருக்காங்க. பேக் டு பேக் யாரை பதிவு பண்ணிட்டாரு கோபி. ஃபைனல் மேட்ச் நல்லா ஸ்டார்ட்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் டேஸ் பால் இந்த முறை கேப்ல ஆடிட்டார் லெக் சென்டர்ல. மூணாவது பால்ல இங்க பவுண்டரி வந்துருச்சு. 2-6 1-4 நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். ஃபீல்டர் கையில போயிருக்கு. விக்கெட் கிடைச்சிருங்க. 6-4 அடிச்சாலும் 4வது பால்ல இங்க விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு சுனில். நல்ல ஒரு கம்பேக். 2 6 ஒரு கோபி விக்கெட் கொடுத்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து ஆவேங்கிறது. சோ இப்போ ஷேக்ல நீ பேட்ஸ்மேன் வெங்கட். அடுத்தாங்க நெக்ஸ்ட் டைம்ல நல்ல ஃபீல்டர் அங்க இருக்கு. மட்டும் அடுத்து எரிஞ்சிருக்கு. ஷேக்ல ஆர்முகம். மறுபடியும் யாக்கர் பால் போட்டுருக்காருன்னு சொல்லணும். லாங்கல் ஆடிட்டு நல்ல பந்து. இதுவும் சிங்கிள் ஃபீல்டிங். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு முடிவுக்கு ஸ்கோர் 18. சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். லூஸ் பண்ணிட்டாங்க. ஏனா 18 ரன். பவுலர் சூர்யா செகண்ட் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல போட்டாருங்க. நல்லா அடிச்சாருங்க. லெக் ஸ்டம்ப்ல தூக்கி அடிச்சாரு. அங்கே நடுவரின் தீர்ப்பு 4-6. ஒன் மந்த் பவுண்டரி போயிருச்சு 4. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. ஆர்முகம் தப்பு கிடையாது. செகண்ட் பால் மீண்டும் ஸ்ட்ரைக் திசையில தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. ஃபீல்டரே பிடிக்க முடியல. குயிக்கா போயிடுச்சு. பேக் டு பேக் பவுண்டரியை பதிவு பண்ணிட்டாரு. இங்க ஆர்முகம் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு. தேர்ட் ஒன் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒயிட் பிளஸ் 1 அதோட சேர்த்து ஒரு 2 ரன் வந்திருக்கு. எடுத்து அடிச்சாருங்க. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் விடப்பட்டு எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். பவுண்டரி இல்லை. இங்க எடுத்துறதுல 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 3 ஓட்டத்திற்கு தயாராகி விட்டனர். நடுவரின் ஆடுமுறையில் ஆரம்பம். எடுத்து அடிச்சாருங்க. ஒரு 6-4 பேட்ஸ்மேன் பவுண்டரி தான் கொடுத்திருக்காங்க. இங்க 4 அனதர் ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. ஆர்முகம் நினைக்கிறேன். பரவாயில்ல. வேற வந்துருச்சு பேட்ஸ்மேன் ஏமாத்தி. இங்க டாட் பால் கம்பேக்கிங் டெலிவரி. ஷாட் அடிச்சாருங்க. ஸ்ட்ரைட்ல இறங்கி ஆடிட்டாரு. கேப் அப்படிங்கல. இதுவும் பவுண்டரி. ஓவர் லாஸ்ட் பாலே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாருங்க. 4வது நாள் நினைக்கிறேன். ஆர்முகம் பேட்ல இருந்து முதல் 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ 2 பவர் பிளேயருமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்ல ஷாட் வெண்புறா. ஒரு ரவுண்டா 40 ரன் ஆடிட்டாங்க கல்லல் வெண்புறா. சோ ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிட்டாங்க. ரவுண்டா 2 ஓவருக்கு 40 ரன் ஆடிட்டாங்க பவர் பிளேல. இனியும் பவுலர் அரவிந்த் இன்னசுக்கு 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபில்டாஸ் இந்த முறையில் வீசப்பட்ட பந்து பரவாயில்ல. ஒரு ரன்ல வந்து நின்றுருக்கு. சிங்கிள் மட்டும் ஒரு ரன் விட்டு கொடுத்திருக்கு. செகண்ட் பால் சம ஹைட் போயிருக்கு. பேட்ல ஏச் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேப்ல விழுந்துருச்சுங்க. கேட்சுக்கு யாருமே வரல அப்படிங்கல. இங்க 2 கிடைச்சிருக்கு. 2 தேர்ட் ஒன் ரிவர்ஷிப் என்ற முறையில் அடிச்சாரு. இங்க 4க்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. கேப் அப்படிங்கல பெரிய கேப். இங்க பவுண்டரி வந்துருச்சு. சோ சுவிட்ச்லயே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு ஆர்முகம். ரிவர்ஷிப் முறையில் திருப்பி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6 போயிருச்சு மேக்ஸிமம் சுவிட்ச்ல. ஆர்முகம் பேட்ல இருந்து அவர்க்கான முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. ஃபைனல் மேட்ச் கதம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். நெக்ஸ்ட் ஒன் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கிளியர் பண்ணிருச்சு. அதன் காரணமா இங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. 4 ரன்கள் சேர்கிறது.
நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ரிவர்ஸ் முறையில் திரும்பி அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ஓட்டம் சேர்கிறது? 4 கிடைச்சிருக்கு. 4 நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து 6 ஆன் ஃபயர்னே சொல்லலாம். ஃபைனல் மேட்ச்ல போட்டுட்டு இருக்காங்க. ஓவரா சிட்ல வர another ஒரு 4 இத்துடன் ரன் ரேட்ட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 61. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 100 ரன் தொட்டுறாங்க வெண்புறா அணி. கல்லேல் வெண்புறா. பவுலர் சுனில் அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல முறையில் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டாட் பால் பவுலர் எடுத்து ஓவர் முதல் பந்து செகண்ட் பால் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இன்னைக்கு லாங் ஆல் ஆடிட்டு எத்தனை ஓட்டம் சேர்கிறது? சிங்கிள் மட்டும் வெண்புறா அணிக்காக. நெக்ஸ்ட் ஒன் நல்லா அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்ப்ல பாப்போம். 2வது ரன்னுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அங்க எத்தனை ஓட்டம்? தங்கம் சான்ஸ் வா. இங்க 2 ஓடிட்டாங்க. ஆனா நல்ல ஃபீல்ட் தங்கம். மீண்டும் சீடு திரும்புறாரு. போட்டுக்காரங்க டாட் பந்து அங்கே ரன் எதுவும் பெற்று லாஸ்ட் 2 அடுத்து ஆடப்பட்ட பந்து எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். 2 ஓட்டம் சேர்கின்றது வெண்புறா அணி. 2 ஓடிட்டாங்க 2. வாழ்த்துக்கள். நல்ல ஸ்ட்ரைக் மேல வந்துருச்சு. டாட் லாஸ்ட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு சுனில். 4 ஓவர்கள் நல்ல 4 ஓவரோட ஸ்கோர் 66. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கல்லேல் வெண்புறா. போன ஓவர் 5 ரன்ல போட்டிருக்காரு சுனில். நல்ல ஓவர். 2 பாலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம் அப்படிங்களே. சூர்யா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். டாட் பால் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பால் இதுவும் டாட். பேக் டு பேக் 2 டாட்டா பதிவு பண்ணிட்டாரு சூர்யா. நெக்ஸ்ட் பால் நல்லா போட்டாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பந்து வச்சு அங்க ஒரு பவுலரே எடுக்க இங்க ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு ஓட்டம் நல்லா போட்டாருங்க சூர்யா. ஒரு ஏக்கர்ல எடுத்து வந்தாரு. கல்ல போட்டு போயிருக்கு. 2வது ரன்னுக்கு முயற்சி பண்றாங்க. லெக் பை 2 ஓடி எடுத்துட்டாங்க. வெண்புறா அணிக்காக. அடுத்து அடுத்தாருங்க லெக் ஸ்டம்ப்ல பாப்போம் எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். ஒரு லெக் ஸ்டம்ப் ஆடிட்டு ரன்னுக்கு முயற்சி செய்கின்றனர். பார்ப்போம். ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. 2 கிடைச்சிருக்கு. 2 அகைன் ஒரு டபுள். வெண்புறா அணி நல்லா எடுத்தாருங்க. ஒரு கவர் திசையில ஒரு மிஸ்ஃபீல்ட் அடிட்டு ஓட்டம் என்று பார்ப்போம். 2வது ரன்னுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அதன் காரணமா இங்க 2 ரன் மட்டும் 2 தடுமாற்றம். 2 ரன் மேல ஒரு டபுள் சேர்கின்றது. டயர்ட் ஆயிட்டாரு. இத்துடன் 5 ஓவர் திருப்பி அடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 73. கல்லேல் வெண்புறா ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இவங்க 2 பேர்ல இருந்து பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. வேளையில் ரன் நீங்க கடந்துட்டீங்கன்னா நீங்க அரைசலம் அடிச்சு ரிட்டையர் பண்ணி நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் வினோத் உள்ள வந்திருக்காரு. என்ன பவுலர் ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். உள்ள வச்சு எண்ட் மாறி இருக்காங்க. ரன் அவுட். யாரும் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு என்ற முறையில் போன பால் ஆயிடு ரீபால். பேட்ஸ்மேன் மூவ் ஆயிட்டாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். யாருமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு டெவில் ரமேஷ். ஒரே ஆளே 40 ரன்னுக்கு ஆடி இருக்காரு. யாருமே நல்ல பேட். நல்லா ஆடி கொடுத்திருக்காரு ஃபைனல் மேட்ச்ல. தனது விக்கெட்டை இழந்து வெளியே பேட்ஸ்மேன் சக்தி நல்ல முறையில் தெரிச்சு வந்துச்சு. ஒரு ஓட்டத்திலே மட்டும் சிங்கிள் ஓடிட்டாங்க. மேலும் உயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. இங்கே கேட்ச். நல்ல கேட்சுங்க சுனில். நல்ல கேட்ச் சுனில். இழந்து வெளியே இந்த ஓவர்ல வர another ஒரு விக்கெட். ஜீவா அவரது இடத்தை பூர்த்தி பண்ண உங்களுக்கு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் 2 பால் லாங் ஆல் ஆடிட்டாரு. சான்ஸ் ஆரா என்பது 4 ஒன் பவுண்டரி பைர்ஸ் ஒரு நாளா பதிவு பண்ணிட்டாரு. சந்திச்ச முத பால் சொன்ன மாதிரியே சங்கருக்கு நேரே அடி. லாஸ்ட் ஒன் ரீபால். அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா இல்லை பவுண்டரி தான் போயிருச்சு. பேக் டு பேக் பவுண்டரி. லாஸ்ட்ல உள்ள வந்து 2 பாலுமே 2 நாளா பதிவு பண்ணிட்டாரு கார்த்திக். அடிக்க வேண்டிய கட்டாயத்துல அரண்மனை அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு. வர டீம்லாம் கிடையாது. அவங்க கிட்டயும் ஒரு 6 ஃபைனல் மேட்ச் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன் இருக்காங்க. பாப்போம். சோ இந்த ஃபைனல் மேட்ச்ல 6 ஓவருக்கு ஸ்கோர் 84 ரன் அடிறாங்க கல்லேல் வெண்புறா. வெளியில ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். 85 டார்கெட். இங்க பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சூர்யா. பவுலர் ஆர்மோ. ஃபர்ஸ்ட் பால்ல லெக் ஸ்டம்ப் ஆடிட்டாரு. நான் சொன்னது போல கேப் அப்படிங்கல. ஃபீல்டர் வந்துட்டாரு ஒயிட் வினோத் பாலுக்கு. என்ன பவுண்டரி இல்லையா? இங்க 2 கிடைச்சிருக்கு. 2 ஓட்டம். செகண்ட் பால் எடுத்துட்டு வந்து பால்லே போட்டாரு. செகண்ட் பால்ல முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஆறுமுகம். இழந்து வெளியே சூர்யா விக்கெட். சூர்யா நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆறுமுகம். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஒன் பேட்ஸ்மேன் அரவிந்த்.
ரன்னே ஓடல இங்க டாட். ஒரு டாட் பால். ஷாட். நல்லா ஸ்ட்ரைட் டிசைல் அடிச்சாருங்க. அங்கே ஒரு 4 6 பாப்போம். எஸ் 1 மார்க்ஸ் பவுண்டரி மேட்ச். தீர்ப்பு 4 ஓட்டம். அவர்கான இரண்டாவது பாலே முதல் நல்லா பதிவு பண்ணிட்டாரு அரவிந்த் செகண்ட் ஹாஃப்ல. ஒரு முதல் நாள் இந்த மாதிரி லெக்ஸம்ஸ்ல ஆடிட்டாரு. எத்தனை ஓட்டம் சேர்கிறது என்று பார்ப்போம். இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி செய்கின்றனர். நான் சொன்னது சான்ஸ் ஃபார் நல்ல கேட்ச் வைட்டி வினோத். இங்க முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஆர்முகம். எல்லா மேட்ச்மே நல்லா ஆடி கொடுத்தாரு. டெவில் ரமேஷ் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 7. 2 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் பவுலர் கார்த்திக். நல்ல ஸ்டார்ட்ங்க. இங்க டாட் பால் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆசையா ஆடிட்டாரு. திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 4க்கான ஒரு வாய்ப்பு. அரண்டி போயிட்டாருங்க ஜீவா. இல்லை இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி. அது பவுண்டரி முயற்சி ஒரு 4 வந்துருச்சு. கண்டிப்பான மீண்டும் ஒரு அற்புதமான பொனபல் ரைட் ரீபால். நல்ல முறையில் லெக் திசையிலே டாஸ் பால் லெக்ஸம்ல ஆடிட்டாரு. கேப்ல போயிடுச்சு வாய்ப்பு. அப்படிங்கல பவுண்டரி கிடைச்சிருக்கு. அனதர் ஒரு நாளே பதிவு பண்ணிட்டாரு அரவிந்த். அவர் பேட்ல இருந்து ஒரு மூணாவது நாள். கடந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து காப்பாளரின் சிறிய கவனக்குறைவால் ஒரு கேட்ச் மிஸ் செய்ய நல்ல முறையில் அடித்தார். கனெக்ட் ஆகல. லெக் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் மட்டும். ஒரு ஓட்டத்தை இப்ப சைக்கிள முருகானந்தம் நீ பேட்ஸ்மேன். நல்ல ஸ்டார்ட்ங்க. இன்சைட் எட்ஜ் வாங்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேர்வு. சிங்கிள் மட்டும். விக்கெட் இழப்பு. 2 ஓவர் 2 பார் பிளேயருமே கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 17. 2 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க அரண்மனை சிறுவேல். நியூ பாலர் ஒயிட். இன்னும் செகண்ட் 4 பேரோட என்ற முறையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே எத்தனை ஓட்டம் சேர்கிறது என்று பார்ப்போம். பவுண்டரி மேட்ச் கொஞ்சம் ஒரு 4 ஓட்டம். சோ அனதர் ஒரு நாளையும் பதிவு பண்ணிட்டாரு அரவிந்த். ஃபைனல் மேட்ச் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். செகண்ட் பால். மீண்டும் ஒரு அற்புதமான முயற்சி. அங்கே எத்தனை ஓட்டம் சரி. நல்ல ஸ்டார்ட் திசையில அடிக்கப்பட்ட பந்து அங்கே நாலடி சிங்கிள் அகைன். எத்தனை ஓட்டம் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து திசையில அங்கே எத்தனை ஓட்டம் சேர்கிறது. சிங்கிள் கோபி அவர்களால் தடுப்பு. லாஸ்ட் 2 அடிச்சிட்டாருங்க. உயிரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இரண்டாவது ரன்னுக்கு ஒரு முயற்சி. கண்டிப்பான 2 ஓட்டம் சேர்கின்றது. லாஸ்ட் ஒன். மூணாவரோட ஸ்கோர் 26. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அரண்மனை சிறுவேல். சரி எட்ஜ் வாங்கி வந்து இங்க டாட். நல்ல முறையில் அடி பவுலர் ஆர்மோ வர்க்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் திசையில அடிச்சார் அறிவு. எத்தனை லாங்கல் அடிட்டு இங்க ஒரு சிங்கிள் மட்டும் பெற்று தருகின்றது. இப்போ ஷேக்லாம் மணி நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன். காப்பாளரின் சிறிய கவனக்குறைவால் அங்கே எத்தனை ஓட்டம் சேர்கிறது என்று பார்ப்போம். ரெண்டு ரன் பிளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு விக்கெட். சிறியதொரு தடுமாற்றம். அரவிந்த் விக்கெட் ரன் அவுட் மூலமா லூஸ் பண்ணிட்டாரு. நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன். ஷாட். நல்ல கேட்ச். லோலி டேக்கன். விக்கெட்டை இழந்து மீண்டும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சுனில். நல்ல ஒரு தடுப்பாட்டம் சுனில் அவர்களிடமிருந்து பெற்று தர வாய்ப்பில்லாமல் நல்ல முறையில் வீசப்பட்ட டாட் பால் என்ற முறையில் 4 ஓவரோட ஸ்கோர் 29 அரண்மனை சிறுவேல். போன வாரம் 3 ரன்ல போட்டிருக்காரு ஆர்வம். நல்ல ஓவர். நல்ல முறையில் அடித்தாட முற்பட்டு அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி. சிங்கிள் மட்டும். பவுலர் சக்தி செகண்ட் பால். சீடு திருநார் இங்கே டாட். பொனபல் ரைட் ரீபால். நல்ல அடிச்சார்கள் லெக் ஸ்டம்ப்ல. எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி இல்லை. சிங்கிள் மட்டும். கண்டிப்பா 2 ரன் ஓடிட்டாங்க. அகைன் ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2. 6 அடிச்சா 101. கோல்டா கோல்ட்.
போன பால் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இங்கே டாட் பால். மீண்டும் இங்கே 5 ஓவரோட ஸ்கோர் 33. இங்கே 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 52 ஓட்டங்களை பெற வேண்டும். ஸோ ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 52 தேவை. மேட்சையுமே வெண்புரா அவங்க பக்கம் மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டாட், செகண்ட் ஒன் ட்ரீ. நல்ல ஸ்டார்ட் பண்றாரு கோகுல். அப்போ ரெண்டாவது ரன்னுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபீல்டர் வெள்ள விடுவித்து விட்டுட்டாரு. சிக்ஸ் ஆடிட்டு இங்கே 2 வைட் ரீபால். ஒன் பால் நல்ல முறையில் உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா இல்லை. லவ்லி டேக்கன் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் சிக்கல லெஃப்டி யங்ஸ்டர். ஏ டாட் பால். நல்ல போனாரு. ஃபர்ஸ்ட் 2 இதுவும் டாட். நல்ல போறாரு பந்துக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பந்து சென்ஸ்க்கு மேல இதுவும் டாட். வாழ்த்துக்கள். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்துருச்சு. நிறைவு பெற்றது. சோ இந்த மேட்ச் இங்க கலல் வெண்புரா வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் கலல் வெண்புரா. அரண்மனை சிறுவையல் அணியினர் தட்டி ரன்னர் அப் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அரண்மனை சிறுவையல் நல்ல பிளேயர் 2 டீம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க கலல். இவரை தொடர்ந்து மூன்றாவது